சுவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதன்படியாக நாம கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அற்புத சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தியானித்து நாம ஜெபிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிப்போம். அதுல அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. எதையாகிலும் காண்கிறாயா அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்முடைய தலைப்பு. எதையாகிலும் காண்கிறாயா. அந்த பகுதி 22வது வசனத்துல ஆரம்பிச்சு 25வது வசனம் வரைக்கும் போயது முடிகிறது. இதுல பெத்சாயிதா அப்படிங்கிற ஊருக்கு இயேசு வருகிறார். பெத்சாயிதா வந்துட்டு அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்துல கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். வழக்கம் போல இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவர் சுகம் அளிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதுனால சுகமாக வேண்டும் என்று இருக்கிறவர்களை அங்க உள்ள ஜனங்கள் கொண்டு வருவது இயற்கையான ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு குருடனை அவரிடத்துல கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பெத்சாயிதா அப்படிங்கிற ஊரை குறித்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அங்க நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிகமாய் நாடுனாங்களே தேடினாங்களே ஒழிய மனமாற்றம் அங்கு சரியா ஏற்படவில்லை. அதனால இந்த இடத்துல இந்த பெத்சாயிதா என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த டார்க் மைண்டட் பீப்புள், கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்துல டார்க் மைண்டட் பீப்புள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதுல விடுதலை அடையாதபடிக்கு ஆண்டவருடைய அற்புதங்களையே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஜனமாக இருந்தாங்க. ஆகவே இந்த இடத்துல அவங்க குருடனை கூட்டிட்டு வந்து அவன் சுகமாகணும் என்று அவர்கிட்ட வேண்டிக் கொள்றாங்க. அது ஒரு இயற்கையான ஒரு விருப்பம். இந்த பெத்சாயிதா என்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்க்ரீசிங் அல்லது கண்டினியூவலி மூவிங், அதாவது க்ரோயிங். எடுத்த உடனே நமக்கு ரிசல்ட் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அதுல டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அந்த ஊருக்கு. மீன் பிடிக்கிறவங்களே இருந்தாலும் அது மீன் பிடிக்கிற கிராமம் தான். அது ஹவுஸ் ஆஃப் ஃபிஷஸ்ன்னு அதுக்கு ஒரு பேர் வேற இருக்கு. பெத்சாயிதான்னு சொன்னா அப்படி ஒரு பேர் இருக்கு, மீன்கள் இருக்கிற வீடு அப்படின்னு. மீன் பிடிக்கிறதா அங்க மெயினான ஒரு தொழில். அப்ப மீன் பிடிக்கிறது எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது, நிறைய மீன்களை பிடிச்சிட முடியாது. அனுபவம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். அப்ப அதுல அவங்க டெவலப் ஆகணும். அது மாதிரி பெத்சாயிதா அப்படின்னாலே டெவலப் ஆக வேண்டும் என்ற அர்த்தம். ஃப்ரம் 1 to 10 அப்படி கிராஜுவலா டெவலப் ஆகிட்டே வரணும். அங்க நடக்கிற அற்புதமும் கூட அப்படிதான் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் அப்படி செய்கிறதை பார்க்கிறோம். ரெடி அவங்க ஜனங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்றாங்க. எப்படி இந்த குருடனுக்கு நீங்க என்ன செய்யணும், சுகம் கொடுக்கும்படி தொட வேண்டும். நம்ம ஏற்கனவே பல முறை சிந்திச்சிருப்போம். ஆண்டவரிடத்துல ஒரு குறிப்பிட்ட வகையில இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புவாங்க. ஏன்னு சொன்னா அதுக்கு முன்மாதிரியா ஏற்கனவே செய்த அற்புதங்களை மனதுல வச்சிருப்பாங்க. நம்மளும் அப்படிதான், எல்லா மனுஷரும் அப்படிதான் இருப்போம். இப்போ ஒருத்தர் பேச வர்றாருன்னு வைங்களேன், இங்க அவர் எப்படி பேசுவாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எப்படின்னா அவர் ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைல்லே தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஒரு நடிகர் நடிக்க போறாருன்னு சொன்னா அவர் இப்படிதான் நடிப்பாருன்னு ஜனங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்ன், இட் இஸ் கால்டு பேட்டர்ன். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேட்டர்ன் வைக்க பாக்குறாங்க. நீங்க தொட்டா என்ன ஆயிரும், சுகமாயிரும். தொட்டாலே கண்ணு திறந்துடும். அதனால இங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க. வேண்டிக் கொண்டார்கள் போட்டிருக்கு. என்ன வேண்டிக் கொண்டாருங்க, அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டாங்க. தொட்டாலே போதும் இயேசு, ஏன்னா அப்படி நிறைய சுகம் ஆக்கியிருக்கிறார். அப்ப அதன் வழியிலே அந்த வகையிலே அப்படி தொடட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார், 23வது வசனத்துல கையை பிடித்து, அவர் குருடனுடைய கையை பிடித்து, அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க தொடுறதுக்கு தான் வேண்டிக் கொள்றாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரு,
கையை பிடிக்கிறார். கையை பிடித்து அது இன்னும் ரொம்ப கிரிப் இருக்கு. தொட்டாச்சுன்னா நீங்க எப்படி வேணாலும் தொடலாம்ல. நல்லா ஊம்பி தொடலாம், அல்லது லைட்டா என்ன செய்யலாம், தொடலாம். ஆனா கையை பிடிச்சாச்சுன்னு சொன்னா அதுக்கு டெஃபினேஷனே என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு கிரிப் பண்றாரு, அவனை கமான் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவங்க சொல்றதை காட்டிலும் அதிகமா தான் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதாவது நம்ம ஸ்டாண்டர்டுக்கு, நாம எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கீழே அவர் வர்றதில்லை, எப்பயுமே அதுக்கு மேலதான் அவர் வருகிறார். அல்லேலூயா. தொட்டாலே போதும், தொடுங்க அப்படின்னு வேண்டிக் கொள்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தொடுறது என்ன, இப்ப நான் பாரு கையவே நான் என்ன செஞ்சிடறேன், பிடிச்சிடுறேன். அல்லேலூயா. பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அநேகமா அந்த மாதிரி அவன் கையை பிடிச்சதே ஆண்டவர் ஒருத்தரா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா, குருடனா இருக்கிறனால வழிகாட்டுறவங்க அந்த மாதிரி கையை பிடிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் கைடு பண்ணதான் விரும்புவாங்க. பட்டும் படாம இருந்தா அவனை டீல் பண்ணுவாங்க. இன்னொன்னு, அவன் மேல அந்த நாட்களில் உள்ள கலாச்சாரத்தின்படி ஒரு போர்வை, பரதிமை ஒரு போர்வை அணிஞ்சிருந்தான்ல, அது மாதிரி குருடர்களுக்கு சிம்பலுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், ஒரு போர்வை இருக்கும். அவங்கள ரொம்ப அவங்க கிட்ட அட்டாச்சாலாம் இருக்க மாட்டாங்க ஜனங்கள். ஆனா இயேசு ஒன்றை கையை பிடிக்கிறார் அப்படிங்கும் பொழுது நிச்சயமா அவனுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுத்திருக்கும். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய், அப்போ அந்த அற்புதத்தை அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கவில்லை அல்லது விரும்பவில்லை. அந்த அற்புதத்தை தனியா செய்ய விரும்புறார். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, சொல்றேன், பரலோகத்துல அவர் வேற, இந்த பூமியில அவர் ஒரு பர்சனல் காடா இருக்கதான் விரும்புறார். அல்லேலூயா. பர்சனல் சேவியர், என்னுடைய தனிப்பட்ட ரட்சகர், என்னுடைய சொந்த ரட்சகர், நானும் அவரும், அவரும் நானும். அதை அவர் விரும்புறாரு. அதனால கூட்டத்தை விட்டு தனியா விலக்கி கிராமத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டு அங்கே அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அது இன்னும் சொல்ல போனா, இப்ப ஒரு சீசனை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தனியா தான் அவங்ககிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். கூட்டத்துல வச்சு ஒரு சீசனை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. வேற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள், திரள் கூட்டமான ஜனங்கள் வந்துட்டு இருக்கும்போது 12 பேரை எப்படி அவங்களுக்கு மத்தியில உருவாக்க முடியும்? அது வித்தியாசமா இருக்கும், அது நல்லா இருக்காது. ஆகவே அவர் தனியா இருக்கும்போது அவங்களுக்கு போதிக்கிறார், தனியா இருக்கும்போது அவங்களுக்கு உவமைகளை விளக்கி சொல்றார், தனியா இருக்கும்போது அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றார். தனியாக அப்படின்னு சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில, ஒரு குறிப்பா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. தனியாக. இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துக்கு போனா ஒரு தைரியம் வரும். சிறு பிள்ளைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போனா என்ன வந்துடும், தைரியம் வந்துடும். காட்டு மிருகங்களுக்கு அவங்க காட்டை விட்டு வெளியே வந்துட்டா அதுக்கு ரிஸ்க் அதிகம். ஆகவே அது வேகமா எதுக்குள்ளதான் ஓடும், விரட்டினா காட்டுக்குள்ளதான் ஓடும். அங்க போனாதான் அதுக்கு தைரியம். ஒரு முதல்ல ஒண்ணு வெளியே இருக்கு, படுத்திருக்கு வெளியே, நீரை விட்டு வெளியே, அதை நீங்க அட்டாக் பண்ண போனீங்கன்னா அது முதல்ல எங்கதான் ஓடும், அது தண்ணிக்குள்ளதான் ஓடும். அதுதான் அது சேஃப்டின்னு நினைக்கும். அது மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த இடம் ஒரு தைரியத்தை தருகிற இடம் அல்லது வல்லமையை கொடுக்கிற இடம் அப்படின்னு சொன்னா, அது தேவனுடைய சமூகம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிற இடம்தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தைரியத்தை கொடுக்கிற இடமா இருக்கிறது, பலனை கொடுக்கிற இடமா இருக்கிறது, எந்த விதமான பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு இடமா இருக்கிறது. இப்போ பாருங்க, இது ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஒரு குருடன், எல்லாரும் ரொம்ப அவனை விரும்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே பலமுறை தியானிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம். ஒரு குருடன் எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் எவ்வளவு தான் இருப்பான், குருடனா இருப்பான். ஏன்னா அத்தனை ஆயிரம் பேர் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி அவனால பார்க்க முடியாது. கேட்டுக்கலாம், ஆனா பார்க்க முடியாது. ஆனா இப்போ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கிட்டார் அவனுக்கு. பாருங்க, ஏன் கூட நீ தனியா இருக்கலாம். கையை பிடிச்சு அழைச்சி கொண்டு போய் தூரத்துல கூட்டிட்டு போய், கிராமத்துக்கு வெளியே கூட்டிட்டு போய் அங்க ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை உருவாக்குறார். பாருங்க, இதுல என்ன ஒரு அற்புதமான சிந்தனை என்ன இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்க எல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கூட்டிட்டு போக மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு முறை ஊழியத்துக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிருந்தப்போ
ஆரம்ப காலம் 96 97 அந்த ரேஞ்சில் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஜெபம் பண்ணணும்யா, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன் இருந்தாங்க. அப்புறம் நல்ல நார்மலா இருக்கக்கூடிய 2-3 பிள்ளைகள் இருந்தாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கிளம்பும் போது அவங்க சொன்னாங்க, நாங்க இவரை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. யார அப்படின்னு கேட்டேன். மனநிலை தடுமாற்றமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ நான் சொன்னேன், என்ன நல்ல பசங்களாம் இருக்கிறாங்களா, அவங்களெல்லாம் நீங்க ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னாங்க, இவனால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு அவன் நல்ல ஒரு சரியாகி வேலைக்கு போய் சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுப்பான்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இவங்க நார்மலா இருக்காம எல்லாம் செஞ்சிருவான் எங்களுக்கு. இவனை நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா ஒருவேளை கர்த்தர் அவனை சுகமாக்கி கூட என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம்ல. சுகமாக்குனா பயன்படுத்திக்கிடுவார்ல. அதனால அவங்க அதை ரெடி டு கிவ் ஹிம் டு த லார்ட், ஆண்டவர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி அப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் சில நேரங்கள் நம்ம கவனிக்கிறேன், சில நேரங்களில் காணிக்கல் ரொம்ப கிழிஞ்ச நோட்டெல்லாம் போட்டுருவாங்க. நான் ஒரு தடவை ஒருத்தட்ட, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு கொடுக்கறது நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னாரு, கிழிஞ்ச நோட்டை வச்சு நம்ம என்ன சார் செய்ய முடியும், ஆண்டவர்னா அதை சரி பண்ணி என்ன செஞ்சுக்கிறாரு. அப்படி ஒரு கருத்து இருக்கு பாருங்களேன். அது மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுல நாலேஜ் இருக்கு, அந்த சிந்தனையில அந்த லாஜிக்கலான திங்கிங்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் இட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். அதுல ஆவிக்குரிய தன்மைகள் இல்லை. அல்லேலூயா. ஆமா. அதனால அந்த மாதிரி ஆண்டவர் அவனுக்கு நல்லவர்களை அவர் கூட்டிட்டு போகவே இல்லை. யாரதான் கூட்டிட்டு போறாரு, பலவீனமா இருக்கிறவன், குருடனா இருக்கிறவன், அவனுக்கு உதவி செய்யும்படி. இஸ்ரவேல் ஜனத்தையே கர்த்தர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன கிரைட்டீரியால இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய ஜனம்னு அவர் தெரிஞ்செடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவங்கதான் இருக்கிறதுலே எல்லா ஜனத்தை விட கொஞ்சம் ஜனமா இருந்தார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் ஜனமா இருந்தாங்க, கைவிடப்பட்டது மாதிரி இருந்தாங்க, காணாமல் போனது மாதிரி இருந்தாங்க, எல்லாரையும் கேவலமா டீல் பண்ணப்பட்டாங்க. ஆகவே ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சிட்டார், தெரிந்து எடுத்துக்கொண்டார். இப்ப பாருங்க, கிராமத்துக்கு வெளியே கூட்டிட்டு போய் பர்சனலா அதை செய்ய விரும்புகிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்றார். 23வது வசனத்துல ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்றார் ஆண்டவர், ஒரு டிஃபரண்ட் மெத்தட். கண்களில் உமிழ்ந்து, இதுக்கு முன்னாடி உள்ள அற்புதத்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அதுல கையில உமிழ்ந்து எதுல வைப்பாரு, நாவில வைப்பார். இங்க ஸ்ட்ரைட்டாவே எதுல உமிழ்ந்துட்டாரு, கண்களில் உமிழ்ந்து என்ன பண்றாரு, அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா. இந்த அற்புதத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப் மிரக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பரிசுத்தவான்கள், நல்ல பைபிளை ரொம்ப நல்ல அதிகமா தியானிக்கிறவங்க சொல்றாங்க 2 ஸ்டெப் மிரக்கிள் இது. அதனால ஆண்டவரே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டானான்னு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, எதையாகிலும் காண்கிறியா. அல்லேலூயா. நல்லா தெரியுதாப்பான்னு முதல் கேள்வி வர மாட்டேங்குது. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, எதையாகிலும் காண்கிறாரு. நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியானிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம ரேஞ்சில இறங்கிதான் எந்த வேலையும் செய்யறாரு. அவர் ரேஞ்சில யோசிச்சுட்டு இங்க வந்தாருன்னா வேலைக்கு நடக்காது. அவருடைய இருக்கிற வண்ணமா எல்லாம் இறங்கி இங்க ஒன்றும் செய்ய முடியாது, தாங்கவே முடியாது நம்மளால. நாம எப்பயுமே அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு பெரிய லீடர் இருக்கிறாருன்னு வைங்களேன், இப்போ ஆவிக்குரிய தலைவனே இருக்கிறாருன்னு வைங்களேன், அவனுக்கு அந்த தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆண்டவர் அவங்கிட்ட பேசுறது வேற மாதிரி இருக்கும், அவனை நடத்துகிறது வேற மாதிரி இருக்கும். அந்த தலைவன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அந்த ஆவிக்குரிய பயிற்சிகளில் இருக்கக்கூடிய அந்த கடைநிலை தொண்டன் வச்சுக்கோங்களேன், சீசன் வச்சுக்கோங்க, அவங்கிட்ட தன்னுடைய ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்க கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இது பத்தாது இல்ல, உபவாசமும் கண் விழிப்பும் அதிகமா போய் தளர்ச்சி அடைஞ்ச மாதிரி, நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரியே இருக்க. நல்ல உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, ஒரு 40 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பாடத்துல
இந்த பிள்ளைகள் எவ்வளவு தேர்ச்சி அடைகிறாங்கன்ற மட்டும்தான் கவனிக்கணும். தனக்கு இருக்கிற நாலேஜ் பூரா அந்த பிள்ளைகளுக்கு வரணும்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அது நரகமாயிடும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நம்ம we have to be very careful when dealing with people. ஜனங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரிதான் இப்போ எனக்கு நிறைய வசனங்கள் தெரியும் என்பதற்காக ஒரு அரை மணி நேர பிரசங்கத்துல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்னு என்ன செய்யக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது. சப்ஜெக்டுக்கு ரிலவெண்டா இருக்கிற மட்டும் பத்தி தான் பேசணும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். ஏன்னா நான் எப்பயுமே ஆண்டவர் விசுவாசிகளா மாத்திரம் பாக்குறது இல்லை, எல்லாரையும் அவங்கள ஊழியர்களா தான் நிப்பாட்டுவார். பாருங்களேன், இப்போ அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நியாயம் தீர்க்கும் பொழுது நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, இல்லைன்னா அக்கிரமமான நீ ஊழியக்காரனே, நீ ஊழியம் தான் செய்யற பட் அக்கிரமமானவன் நீ போ. அப்போ உங்களோட விசுவாசிகள் அப்படிங்கிற நிலைமை மாறி காலத்தை பார்த்தால் போதகர் ஆகணுங்கிறத அதையும் தாண்டி ஆண்டவருடைய சீஷர்களாக தேறின குருவை போல மாறி நீங்க ஊழியர்களாய்தான் யாருக்கிட்ட நிக்க முடியும், அந்த நியாய தீர்ப்பின் அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்க முடியும். அல்லேலூயா. சோ நாங்க இருக்கோம் சார், நாங்க ஏதோ ஒரு 3 வேளையும் நல்ல சாப்பிட்றோம், கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, முடிஞ்ச அளவுக்கு வேதத்தை ஒரு 10 வசனத்தை வாசிச்சோம், ஒரு 4 தடவை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நாங்க பாட்டு இருக்கோம், அவ்வளவுதான் முடியும். முழு நேரமா ஊழியர்கள் செய்யற மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியுமா? கர்த்தர் நம்மள அதுக்கெல்லாம் என்ன செய்யல, அழைக்கல் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சீஷர் ஆக்குங்கன்றார். உலகமெங்கிலும் நீங்க புறப்பட்டு போய் உலகங்களும் என்ன செய்யணும், எல்லாரும் என்னவாக்கணும், கொஞ்சம் பேரை விசுவாசிகளாக்குங்க, கொஞ்சம் பேரை அவிசுவாசிகளாவே விட்டுருங்க, கொஞ்சம் பேரை ஓரளவுக்கு தேத்தி விடுங்க, கொஞ்சம் பேரை மட்டும் நல்ல தேறின சீஷர் ஆக்கிருங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஏதோ சீஷர் ஆக்குங்கன்னு சொன்னாலே அவரை போல மாறுறதுதான். அல்லேலூயா. அதனால இந்த இடத்துல நான் சில நேரங்களில் ஊழியத்தின் காரியங்களை குறித்து நான் பேசினா உடனே அது ஊழியர்களுக்கு நீங்க நினைக்க கூடாது. எவ்ரிதிங் இஸ் ஃபார் அஸ், நமக்காக தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே அவர் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து அவர் கேட்கிற கேள்விதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எதையாகிலும் காண்கிறாயா? அப்ப அவன் எல்லாத்தையும் காணணுங்கிற எதிர்பார்ப்பு இயேசுவிடத்துல இல்ல, அவன் எதையாவது பாக்குறானா ஃபர்ஸ்ட். இந்த பகுதியை தியானிக்கும் போது நான் ஏன் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு சொன்னா, ஆண்டவர் மெல்ல 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 நம்மளை அப்படி பயில் காட்டி நயம் காட்டி அப்படி இழுக்கிறார்ல, அது மாதிரி இந்த அற்புதத்தை செய்து காட்டுறார். எனக்கு தெரிஞ்சு இந்த அற்புதம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹீலிங் ரொம்ப முக்கியமானது. நீங்களும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு நோய் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, ஒரு வேதனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆஸ்பத்திரி போகும். சரி, ஆண்டவர்கிட்ட ஏதாவது சொல்லி பார்க்கலாம்னு நினைப்பீங்களா? அது கடைசியா பாத்துக்கிறோம். சரி, ஜெபம் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காய்ச்சல் அடிக்குது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு என்ன அடிக்குது? காய்ச்சல் அடிக்குது. நீங்க உங்களுடைய நாமத்தினால ஏசாயா 53:5 சொல்லியிருக்கீங்கல்ல, உங்களுடைய தழும்புகளால் சுகமாகிறோம். அந்த வார்த்தையின்படி எனக்கு சுகத்தை கொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க. ஜெபம் முடிஞ்சிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஜெபிச்சு முடிச்சாச்சு. இப்போ நீங்க என்ன செய்யணும் அடுத்து? இப்போ நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம், காய்ச்சல் என்ன இருக்கணும், சரியா இருக்கணும்னு நினைக்கணும்ல. இதுக்கு இடையில இந்த சுகமாக்குதலின்படி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தா தப்பு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதையாகிலும் காண்கிறாயா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அல்லேலூயா. எதையாகிலும் காண்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கிறாருனாக்க ஏதோ கொஞ்சம் பார்க்கணும். அவன் முதல் ஸ்டேஜுக்கு வரட்டும். நோயிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைந்து அவன் சரியாகிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கிறார் பாருங்க. நம்மெல்லாம் போய் சேர்றதுக்கு தான் ஸ்டேஜ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்திருந்தா பரவாயில்ல, செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்போ வந்திருந்தா கூட பரவாயில்ல, 3 இருந்தா கூட முயற்சி பண்ணிருக்கலாம், 4 இருந்ததுன்னா நம்ம என்னதான் செய்யணும், நாசமா தான் போக வேண்டியிருக்கும். அல்லேலூயா. முடியாதுங்கிற ஸ்டேஜ்ல நிக்கிறாங்களே.
அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம போய் சேர்றதுக்கு ஸ்டேஜ் வச்சிருப்போம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் ரிட்ரைவ் பண்றதுக்கு ஸ்டேஜ் வச்சிருக்கிறார். நீ கண்ணு தெரியாது, ஓகே, இது ஃபர்ஸ்ட் உன்னோட நிலைமை. இப்போ ஒரு நிலைமை வருது பாருங்க. கண்கள்ல அவர் உமிழ்ந்ததுனால அவன் மேல கைகளை வச்சு என்ன கேட்கிறாரு? எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். உமிழ்றாரு, கைகளை மேல வைக்கிறாரு, எதையாகிலும் காண்கிறாயா. அது மாதிரிதான் நீங்களும் கூட நல்லா ஜெபிக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் பெட்டர். கொஞ்சம் இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் பெட்டர் ஆகுதா அப்படிங்கறத கவனிச்சா தப்பு கிடையாது. ஒரு அலையில சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? அது முழுமையுமாய் பெற்றுக்கொள்றதுக்கு மறுபடியும் ஜபிக்கணும். that is the point I want to stress today. இன்றைக்கு நான் சொல்ல வருகிற ஒரு விஷயம் அதுதான். கொஞ்சம் பெட்டர் ஆகணும், பெட்டர் ஆகும். பட் டாக்டர்ஸே ஒருக்கா போறீங்க, அவங்க உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு, ஒரு 3 நாளைக்கு நான் மாத்திரை எழுதியிருக்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க திருப்பி போகும்பொழுது இப்ப எப்படி இருக்கு? நீங்க என்ன சொல்லுவீங்க? பரவாயில்லாம இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இன்னொரு 3 நாளைக்கு அதையே சாப்பிடுங்க, எதுக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் வேணா என்ன செஞ்சிடலாம், போட்டலாம். ஏன்னா மெடிக்கேஷன் ரைட்ல சைட்ல போய்கிட்டு இருக்கு. தான் கொஞ்சம் பரவாயில்ல இல்ல, அப்புறம் முழு சரியாயிரும். நீங்க போயிட்டு என்ன டாக்டர் மருந்து கொடுத்தீங்க, இருக்கிறது மோசமா தான் போச்சு, ஒன்றும் சரியாகல அப்படின்னு சொன்னா டாக்டருக்கே முதல்ல அப்படியே கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, அவங்க சிக்கானால் ஆயிடுவாங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்ல அல்லேலூயா, அந்த கிருபையில நமக்கு தான் இருக்கு. நம்மளை விசாரிக்க வர்றவங்களையே ரொம்ப டயர்டாக்கி அனுப்பிடுவோம் நம்ம. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? கொஞ்சம் பெட்டரா இருக்கா, கொஞ்சமாச்சும் பரவாயில்லையா? ஆண்டவர் கேட்கிறாரு, எதையாகிலும் காண்கிறாயா, எதையாகிலும். that must be the indication for your complete healing. உங்களுடைய பூரணமான ஒரு விடுதலைக்கான ஒரு சின்ன அடையாளம் தான் எதையாகிலும். உனக்கு டோட்டலா தெரியலப்பா, தெரியல. இப்ப நான் உமிழ்ந்துட்டேன், உன் மேல கையை வச்சிட்டேன், இப்ப ஏதாவது தெரியுதா? அவன் ஒரு பதில் சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? அவன் ஏறிட்டு பார்த்து அவன் ஏறிட்டு பார்க்கிறான். இப்பதான் வாழ்க்கையில் அவன் என்ன செய்யறான்? ஏறிட்டு பார்க்கிறான். ஒரு அலையில சொல்லுங்க. அது வரைக்கும் அவன் ஏறிட்டு பார்த்து பிரயோஜனமே கிடையாது. அவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அதனால இப்படி பார்த்தா என்ன, இப்படி பார்த்தா என்ன, எப்படி பார்த்தா என்ன, ஏதாவது தெரிய போகுதா? தெரியாது. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கேட்கிறான். எதையாவது காண்கிறாயா அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் இப்படி குனிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அவன் பார்க்க கண்களை ஏறிட்டு பார்க்கிறான். குருட்டு கண்ணுதான். ஆனா கர்த்தருடைய கை வச்ச பிறகு, கர்த்தருடைய உமிழ்நீர் இங்கே பட்ட பிறகு ஏறிட்டு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன அடையாளம் கிடைக்குது. அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்கிற மனுஷரை எப்படி பார்க்கிறேன்? மரங்களை போல காண்கிறேன். ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இப்ப சொல்லுங்களேன், இப்ப இந்த குருடனுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? மொத்தத்துல தெரியாம இருந்துச்சு. இப்போ இயேசு கண்களை உமிழ்ந்தாரு, கைகளை வைத்தாரு, எதையாகிலும் காண்கிறாயான்னு கேட்டாரு. அவன் ஏறிட்டு பார்த்த பொழுது அவனுக்கு ஒரு விஷன் கிடைக்குது. கண் லேசா தெரியுது. எப்படி தெரியுது? நடக்கிற ஜனங்களை மரங்களை போல காண்கிறேன். இதுவே ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா தான் இது. ஏன்னா நடக்கிற ஜனங்களை they are மூவிங், அப்படித்தானே? மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி மரங்களை பாக்குற மாதிரி பாக்குறது? மரம் மூவ் ஆகுமா? மூவ் ஆகுமா? ஆஹா. ஆனா நீங்க பஸ்ல போனீங்கன்னு வைங்களேன், அல்லேலூயா, மரம் என்ன ஆகும்? சின்ன பிள்ளைல இருக்கும்போது நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, என்ன மரம் பயங்கரமா வேமா ஓடிட்டு இருக்கு, மரத்தை இந்த அம்மா என்ன ஜர்ன்னு போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, அப்படி நமக்கு தெரியும்ல.
இப்போ உங்களுக்கு மரம் மூவ் ஆகுதா, நீங்க மூவ் ஆகுறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லிடுவீங்க? நாங்க தாங்க மூவ் ஆகிட்டு இருக்கோம், மரம் எங்க மூவ் ஆகிட்டு இருக்கு, அது அங்கேதான் நிற்கும். ஆனா இவனுக்கு கண்ணு இயற்கையிலே தெரியாது, ஃப்ரம் த பர்த், பிறப்பிலும் தெரியாது. அதனால இவனுக்கு மரம் மூவ் ஆகுமா, நிக்குமா, ஜனங்கள் மூவ் ஆவாங்களா, நிப்பாங்களாலாம் அவனுக்கு தெரியாது. அதனால அவனுக்கு மரம் தெரியுது, ஜனங்களும் தெரியுது. அவன் என்ன சொல்றான், நடக்கிற மனுஷரை, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா அங்கேயே தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஏதோ மூவ்மெண்ட் தெரியுது, ஆனா அங்கேயே தான் இருக்கிறாங்க. அப்போ கண்ணு சரியா தெரியலன்னு வைங்களேன், நம்ம கண்ணு சரியா தெரியலன்னா இப்படித்தான் நம்ம குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசிட்டு இருப்போம். நடக்கிறாங்கன்னு சொல்லுவோம், மரங்களை மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை, பாரடாக்சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றான். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங். ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ தெரியுது இல்ல, அப்போ அவனுக்கு அவன் ஹார்ட்ல ஒரு விசுவாசம் வரும் பாருங்க, கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. என்ன தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அவனுக்கும் குழப்பம் இல்லை, ஆண்டவருக்கும் குழப்பம் இல்லை, நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். என்னடா சொல்றான் இவன். சில பேர் அவசரப்பட்டு இதுக்கு தெரியாம இருக்கலாம், அப்படி நம்ம பேசுவோம். நம்மளோட எக்ஸ்ட்ரீம்ல இம்மீடியட்டா நம்ம எதையாவது எதிர்பார்ப்போம். இந்த மிரக்கிள், இந்த ஹீலிங்கே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அவசரப்படாம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புத சுகத்தை பேஸ் பண்ண ஒரு ஹீலிங். அல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா, கொஞ்சம் கொஞ்சமா. ஆண்டவர் எல்லார்ட்டையும் ஒரு ஸ்பீட பண்றது இல்லை, அவர் இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அவர் இப்போ ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆனால் இந்த இடத்துல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அவனை கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, என்னத்தை பாக்குற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், மனுஷரை, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, மரம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. நாம சில நேரம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஒண்ணுமே சொல்லாம கம்மு நின்றுட்டு இருந்தா, என்ன மரம் நிக்கிற மாதிரி நிக்கிற, ஒன்னும் பேச்சையும் காணும் மூச்சையும் காணும், அப்படி சொல்லுவோம். மரம் மாதிரி, மரம்னாலே அசையாதுன்னு அர்த்தம். ஆனா இங்க அசைகிற ஒன்றை அசையாத ஒன்றோட அவன் சம்பந்தப்படுத்தி பாக்குறான் பாருங்க. அல்லேலூயா. இப்படிதான் ஆவிக்குரிய ஜீவித்திலும் கூட நமக்கு கண்ணு சரியா தெரியலன்னு வச்சுக்கங்களேன், ஆவிக்குரிய கண்கள். நீங்க என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சில பேர் தரிசனம் ஆண்டவர் காட்டுவார், அது ஒழுங்கா பாக்குறது கிடையாது. அதனால தப்பு தப்பா என்ன செய்யறது, சொல்றது, கிளாரிட்டி இருக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் ஆவிக்குரிய தன்மைகளிலே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு அது ரொம்ப டேமேஜை உண்டு பண்ணிடும். ஆனா ஆண்டவர் அதோடு விடலை பாருங்களேன். மறுபடியும் திருப்பி ஒரு எஃபர்ட் எடுக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 25வது வசனம். பின்பு அவர் மறுபடியும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, he is working again, திரும்ப வேலை செய்யறார் பாருங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து, அல்லேலூயா. இப்போ he was focusing on the spot. முதல்ல கண்களில் உமிழ்ந்தாரு, கைகள் எங்க வச்சாரு, பைக்குல வச்சுக்கிட்டாரா, அவன் மேல் வைத்தார். நமக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியாது பாருங்க, அதனால நமக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியல. இப்பதான் படிச்சுட்டு வர்றோம், ஆனா சொல்ல மாட்டேங்கிறோம். இப்போ கைகளை எங்க வைக்கிறாரு, கைகளை கண்களின் மேல் வைத்து, that means he was focusing the spot. அந்த இடத்தை அவர் குறி வச்சு கையை வைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அங்கதான் மிரக்கிள் நடக்கணும், அங்கதான் சுகம் கிடைக்கணும். கொஞ்சம் கிடைச்சிருச்சு, அதை பரிபூர்ணப்படுத்தணும். so he is working on that. அதுல ஒர்க் பண்றாரு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே பல நேரங்களில் நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது பாருங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நகட்டி கொண்டு வருவார். நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இவன் பாட்டுக்கு எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு சொன்னவன, என்னத்தை பாக்குறேன், சரியா தெரியல ஆண்டவரை, சும்மா கஜ கஜ கஜன்னு ஏதோ தெரியுது, நீங்க நல்ல சுகமாக்குன்னு ஆக்குங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க அப்படின்னு அவன் என்ன செய்யல, டென்ஷன் ஆகல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எதையாகிலும் காண்கிறியா, ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே காணாம இருந்தியப்பா, ஏதாவது தெரியுதா, ஆமா கொஞ்சம் தெரியுது. இந்த மாதிரி நடக்கிற ஜனங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கேன், மரங்களை போல பாக்குறேன். ஆண்டவர் பாக்குறாரு, சரி ரைட்டு, பரவாயில்ல, இன்னும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். மறுபடியும்
அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். முதல்ல என்ன செய்யறாரு? 24 அவன் தான் ஏறிட்டு பார்க்கிறான். எப்படி? எதையாகிலும் காண்கிறாயான்னு சொன்னோடனே அவனா என்ன செய்யறான்? ஏறிட்டு பார்க்கிறான். So he tried his best. அவனால முடிஞ்சதை அவன் செய்யறான். இப்போ என்ன பண்றாரு? பின்பு என்ன பண்றாரு? ஆண்டவர் வந்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். He made him see that. ஏறிட்டு பார்க்கும்படி அவரே செய்யறார். ஏன்னா முதல்ல அந்த விஷன் சரியா பிளரிங்கா இருக்குது, சரியா தெரியல. இப்போ ஃபைனல் டச், இப்போ பெர்ஃபெக்ட் பண்ணணும். ஆகவே he is closely working on that eyes. க்ளோஸா ஒர்க் பண்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வேகா ஜெபம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஸ்டேஜ் வருவீங்க. அதோட ஒன்று சோர்ந்து போயிடக்கூடாது. எகைன் நீங்க என்ன செய்யணும்? ஜபிக்க வேண்டும். மறுபடி ஜபிச்சா விசுவாசம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. நாம ஹீலிங் அப்படின்னாலே ஸ்டேஜ் பேஸ் ஸ்டேஜாவும் சுகமாகலாம். அல்லேலூயா. அற்புத சுகம் அப்படி சொன்னாதான் ஆன் த ஸ்பாட்ல அப்படி நடக்கணும். மிரக்குலஸ் ஹீலிங்னா தான் இம்மிடியேட்டா நடக்கும். அல்லேலூயா. பட் ஹீலிங் வந்து இம்மிடியேட்டா நடக்கும்ன்ற கேரண்டி இங்க சொல்லப்படவில்லை. ஆனா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது நடக்கும். யூ நீட் டு வெயிட் ஃபார் தட். நீங்க விடாம என்ன செய்யணும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனை நோக்கி அப்படி சொல்றாரு. அவன் அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து. இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். எப்பொழுது அவன் சொஸ்தம் அடைஞ்சான் அப்படின்னு சொன்னா, இயேசு வந்த உடனே சுகம் அடைஞ்சானா? இல்ல. கைகளை பிடிச்ச உடனே சுகம் அடைஞ்சானா? இல்ல. அவனை தனியே அழைச்சு கொண்டு போன உடனே சுகம் அடைஞ்சிட்டானா? இல்ல. அதுக்கப்புறம் கண்கில உமிழ்ந்த உடனே சுகம் அடைஞ்சிட்டானா? சொஸ்தம் அடைஞ்சானா? இல்ல. மேல கையை வச்ச உடனே சொஸ்தம் அடைஞ்சானா? இல்ல. எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு சொல்லும் போது கூட அவன் சொஸ்தம் அடையல. அவன் ஏறிட்டு பார்த்த பொழுதுதான் கண்டுபிடிச்சான். நடக்கிற ஜனங்களை மரங்களை போல பாக்குறேன்னு கண்டுபிடிச்சான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வருகிறான். அப்படி வந்த உடனே எகைன் ஆண்டவர் ஒர்க் பண்றார். என்ன ஒர்க் பண்றாருன்னு சொன்னா, அவன் கண்களின் மேல் கைகளை வைக்கிறார். டு இம்ப்ரூவ் த விஷன். அந்த பார்வை இன்னும் பரிபூர்ணப்படுத்தும்படிக்கு அவர் வேலை செய்கிறார். அவன் அப்படி பார்க்கும் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். ஏறிட்டு பார்க்கும்படி இவர் அவனை வந்து கைடு பண்ணுகிறார். முதல்ல அவனா செஞ்சான், இப்போ இயேசுவை கைடு பண்ண. ஏன்னா இது பெர்ஃபெக்ட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்படி செய்த பொழுது இப்பதான் அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவரையும் தெளிவாய் காண்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியம் பாத்தீங்களா? அதனால நாம we should not give up. நாம ஜெபிக்கிறோம் ஒரு விஷயத்துக்கான்னு சொன்னா உடனே டக்குன்னு விட்டுறக்கூடாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கர்த்தர் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு விசுவாசத்தை காணும் அப்படின்னு அவர் போறது இல்லை. அகைன் அகைன் அண்ட் அகைன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். உலகத்தானே நம்புறேன். உலகத்தானே. ஒரு நாள் எனக்கு காலில் வலிச்சிச்சு. வாக்கிங் போயிட்டு வந்தப்போ அப்போ ஒரு பிரதர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர், என்ன உட்காந்துருக்கீங்க பிரதர் அப்படின்னாரு. அவரு பிரஜாதி, கிறிஸ்தவர் அல்லாதவர். கால் வலிக்குன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ற. கால் அப்படிதான் வலிக்கும். கால்னால என்னதான் செய்யும்? வலிக்கும். எனக்கு பாருங்க, எனக்கும் வலிச்சது. நான் அது பாட்டு வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சரியா அப்படின்னு நான் நடந்துகிட்டே இருந்தேன் பாருங்களேன். ஒரு நாள் பார்த்தா கால் வலியை காணோம். அது மாதிரி நீங்களும் என்ன செய்ய வேண்டியதான்? நடக்க வேண்டியதான். காலில் வலிக்கிற பத்தி யோசிக்க கூடாது. அது வலிக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பிரச்சனை. அவங்க அப்படி ஒரு சிந்தனை வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம தான் எதுக்கு எடுத்தாலும் நம்ம இந்த செல்ல பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கன்ற மாதிரி கர்த்தரை தெய்வமே கொண்டிருக்கிற ஜனம் ஆண்டவர் வந்து எக்ஸ்ட்ராவா எதிர்பார்க்கறது. இப்ப போட்டன இன்னைக்கு அப்படின்னு அவரை போட்டு என்ன பண்றது? அவர் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் தான். பட் அந்த சில காரியங்களை அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவனை முழுவதுமாக அவனை சுகப்படுத்தி என்ன செய்யறாரு அப்படின்னா அவனை பர்ஃபெக்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் கூட இதெல்லாம் வந்து
ஆண்டவர்கிட்ட தனிமையான நேரங்களை நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த மாதிரி அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தனிமையாய் நீங்க எந்த ஒரு காரியத்து நிமித்தமும் நீங்க தனியா வந்துட்டீங்கனாலே ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட தான் இதை சொல்லணும், ஆண்டவர்கிட்ட தான் இதை நம்ம கேட்கணும், கர்த்தர் தான் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை விட்டு உங்களை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே the moment you do that, ஆண்டவர் உங்களுக்கு அருகிலே வருகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல யாக்கோபுக்கு அந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் ஏசா கிட்ட நம்ம தப்பிக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். அதனால நாம ஆண்டவருடைய உதவி இல்லாம என்ன செய்ய முடியாது, ஃபர்தரா முன்னேற முடியாது. அதனால ஆண்டவரை சந்திச்சு இந்த மேட்டரை பத்தி என்ன செய்யணும், பேசி டீல் பண்ணணும். அப்ப அதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, கும்பலா குடும்பமா இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, இரு பரிவாரங்களோடு நான் வந்தேங்கிறதுலாம் அது இருக்கட்டும். ஆனா கர்த்தரை நான் எப்படிதான் சந்திக்கணும், தனியா தான் சந்திக்கணும். அல்லேலூயா. I must meet him personally. நீங்க பர்சனலா மீட் பண்ணலன்னா கூட God will take you away from the mob. கூட்டத்திலிருந்து உங்களை தனியா எடுத்துருவார். 82வது வருஷத்துல ஒரு கூட்டத்துல நான் ரசிக்கப்படாத கலந்துக்கிட்டேன். அங்க ஒரு 20,000-30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்துல, ஒரு சுவிசேஷ கூட்டத்துல. கிறிஸ்தவனா இருந்தும் நான் சரியா ரட்சிப்பு எனக்கு புரியல. ஆனா அந்த கூட்டத்துல பாருங்களேன், அவ்வளவு பேர் இருந்தாங்க, 30,000 பேர் இருந்தாங்க. ஆனா தேவன் என்னை தனியா கொண்டு வந்து ரட்சித்துட்டார். ஒரு அலையில சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன்னா ஒரு சந்தோஷம் வேணாமா உங்களுக்கு? ரட்சிக்கப்படலைன்னா எப்படி இருப்பேன், அதெல்லாம் யோசிக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பு விலையேற பெற்றது இல்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தனியா கொண்டு வந்துருவாருங்கிற நான். நீங்க அதுக்கு நீங்களே தனியா ஆண்டவரை தேடலாம். ஆண்டவரை தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, யூ ஷுட் வெயிட் ஃபார் த மிரக்கிள், வெயிட் ஃபார் த ஹீலிங். உங்களை நீங்களே உணர்ந்தும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட். God can do that. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவரை நீங்க ஒரு பேட்டர்னுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. ஏசுனா இப்படிதாங்க அப்படின்னு சொல்ல முடியல. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படியும் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் ஒரு வரையறைக்கு உட்படுத்த முடியாதவர் தான் கடவுளா இருக்க முடியும். அல்லேலூயா. He can work out anything like anything. எதை மாதிரியும் எதையும் செஞ்சிருவார். அதனால நாம உற்சாகமா என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பெட்டர் ஆயிட்டீங்களான்னு பாருங்க. அவர்கிட்டே சொல்லுங்க, நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டவரே, பெட்டரா இருக்கேன். அப்படியா? குட். உங்க விசுவாசம் பெட்டர் ஆகிட்டே இருக்கேன். ஓகே, இன்னும் ஜெபம் பண்றியா? அப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டர், இன்னும் கொஞ்சம். அல்டிமேட்லி உங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? தேவனுடைய சமூகத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை வேளையில, பகல் பொழுதுல நாங்கள் பெத்சாயிதா குருடனிடத்துல நீர் எவ்விதமாய் கிரியை செய்தீர் என்று சொல்லி நாங்கள் தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், கிருபை தந்தீர், வழி நடத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதையாகிலும் காண்கிறாயா என்று சொல்லி அவன் தான் பெற்றிருக்கிற அந்த அற்புத சுகத்தின் ஒரு பகுதியை அவன் உணர்ந்திருக்கிறானா என்பதை அவன் உணரும்படி ஒரு கேள்வி கேட்டு அதை தொடர்ந்து இன்னும் பரிபூர்ணமான விடுதலையை அவன் பெற்றுக்கொள்ளும்படி, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, கண் பார்வையை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கிரியை செய்தீர். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அவன் முழுவதுமாய் பார்வையடைந்தவனாக அவன் கடந்து சென்றான். அதுபோல இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவங்க எதுக்கெல்லாம் தனிமையாய் இடத்துல போராடி ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜபங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னைக்கு இப்ப பரவாயில்ல, ரொம்ப மோசமா இருந்தது, இப்ப பரவாயில்ல, இப்ப நான் சரியாய் கொண்டிருக்கிறேன், பாதி சரியாயிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் அப்படிங்கிற உற்சாகமான எண்ணங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. தொடர்ந்து நீர் அந்த அற்புதங்களை பரிபூர்ணப்படுத்தி நல்ல சுகத்தை பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறதை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகள் மாறாதவைகள் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற உடைய வார்த்தைகள், அதிசயங்களை செய்கிற உடைய வார்த்தைகள் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட விடுதலை கிடைக்கட்டும், உண்டாகட்டும் என்று உம்முடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின்
நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தருகிற அந்த பலனை உணருங்க. உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க. இன்னும் பூரணமான விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.